உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். இந்த அற்புதமான மந்திர பாடலை அன்றாட வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் 9 தடவை நீங்கள் பாடி வர, அன்றாடம் வருகின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓரங்கட்டும். இப்பொழுது இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/8/2020 கிழமை திங்கட்கிழமை. இன்றைய விசேஷம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், சிவராத்திரி, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் புறப்பாடு, உப்பூர் பிள்ளையார் பவனி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, பிறகு 9:15 10:15 வரை, பிறகு மாலை 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி பகல் 11:23 வரை. அதற்கு பிறகு சதுர்தசி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் காலை 6:09 வரை, பூசம் அதற்கு பிறகு நடப்பு நட்சத்திரமாக இருந்து இன்றைய சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். இன்றைய கிழமைக்கு உரிய சப்தரிஷி யார் என்றால் பரத்வாஜ் மகரிஷி. அனைத்து ராசிக்காரர்கள் ஓம் ஸ்ரீ பரத்வாஜ் மகரிஷியே போற்றி போற்றி என்று வணங்கி வர அன்றாட வாழ்க்கையில் அற்புதங்கள் மலரும். இன்றைய தினத்திலே யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்றைய ஜோதிட சிறுகுறிப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கடும் சோதனைகள் வருவது ஏன்? கடவுள் கருணையானவர், அன்பானவர், அவருடைய பக்தர்கள் கஷ்டப்படுவதை விரும்பாதவர். வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவரிடம் நிறைய சக்திகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் நம் வாழ்க்கை ஏன் போராட்ட களமாக இருக்கிறது? வாழ்க்கையிலே ஏன் சுனாமி வருகிறது, சூறாவளி வருகிறது? ஏன் சுழன்று சுழன்று அந்த கர்மாவும் விதியும் போட்டி போட்டுக்கொண்டு நம்மை நசுக்குகிறது, கசக்கிறது அல்லது பொசுக்குகிறது? ஏன் என்று பார்க்கும் பொழுது, மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகிலே நாம் காலத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடிவது மிக கஷ்டமாக இருக்கிறது. இந்நிலையில் நாம் கடவுளை ஏன் இப்படி சோதிக்கிறாரா என்கிறோம். மனிதன் இறைவனையும் இயற்கையும் புரிந்து கொள்ளாத பொழுது சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்றிக்கொண்டு கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்கிறான். கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்தையும் சோதிப்பது கிடையாது. அவர் மனிதனின் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார். மேலும் இறை வழிபாடின் மூலமாக தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வாய்ப்புகளை வழங்கியுள்ளார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறொன்றும் இல்லை. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் என்ற வார்த்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது, மின்னாது. தங்கம் நெருப்பிலே புடம் போடாமல் புனிதமாகாது, ஜொலிக்காது. அப்பொழுது நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனை படமாட்டார்கள். கெட்டவர்களுக்கும் சோதனை வரும், ஆனால் பக்குவம் வரும். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் இந்த ஆயுள் பகுதியிலே பலவிதமான பரீட்சைகள் வந்து அவர்களை தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்றாற் போல் வளைய வைக்கும். அப்பொழுதுதான் மனிதனால் சகிக்க முடியாதது எது என்றால் கஷ்டம். மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், வாழ்க்கை முழுவதும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
சோகம் என்பதே வரக்கூடாது, கஷ்டம் என்பதே வரக்கூடாது, நஷ்டம் என்பது வரக்கூடாது. நான் மிக சுலபமாக அதே நேரத்தில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை தூக்கி போட்டு எப்பொழுதும் ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி மட்டுமே இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் எதிர்பார்க்கும் பொழுது கர்ம வினைக்கு அங்கு வேலை இல்லை என்றால் இவன் ஏன் தர்ம கர்ம பூமியை நோக்கி வர வேண்டும்? இவன் கடவுளிடமே இருக்கலாமே. அவ்வளவு சுத்தமான ஆத்மாக்கள் இங்கே வந்து விடுகிறதா என்றால் இல்லை. நம்முடைய ஜாதகம் என்ன சொல்கிறது? பதவி, பூர்வ புண்ணியம், ஜென்ம பத்திரிகை என்று கூறுகிறது. நாம் செய்த பாவம், நாம் செய்த புண்ணியம், இந்த தர்ம கர்ம பூமியிலே பிறந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தோடு நகர்ந்து கஷ்டப்படுகின்ற காலத்திலே கஷ்டம், நஷ்டப்படுகின்ற காலத்திலே நஷ்டம், ஏற்றமாக இருக்கின்ற காலத்திலே ஏற்றம், மாற்றமாக இருக்கின்ற காலத்திலே மாற்றம் என்று கலந்த கதம்ப சாப்பாடை நாம் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எதையும் நாம் இழந்து விடலாம். அஷ்டலட்சுமியிலே தைரிய லட்சுமியை மட்டும் நாம் இழக்கக்கூடாது. ஏனென்றால் நம் உடலில் இருந்து அஷ்டலட்சுமிகள் விடைபெறும் பொழுது அந்த மனிதனிடம் இருந்து விலகாதவள் யார் என்றால் தைரிய லட்சுமி. அவள் விலகிவிட்டால் அத்துணை லட்சுமிகளும் அந்த மனிதனை திரும்பி பார்க்கவே பார்க்காது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ராமன், சீதை இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கு, கர்ம வினைகளை அனுபவிக்கும் பொழுது ஆஞ்சநேயமூர்த்தி அவர்களுக்கு அனுகூலமாக இருந்து அந்த கஷ்டங்களை தாண்டி செல்லுகின்ற பக்குவத்தை கொடுத்தார். அதனால்தான் நாம் ஒரு வார்த்தையை அடிக்கடி கஷ்டம் வருகின்ற நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியவர்கள் நமக்கு அந்த அர்த்த புஷ்டியான வார்த்தையை சொல்லி வைத்தார்கள். அது என்னவென்றால், இதுவும் கடந்து போகும். நீங்கள் ஒன்றை மட்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நல்லது நடந்தாலும் சரி, அது வாழ்க்கை முழுவதும் நடந்து கொண்டே இருக்காது. கெட்டது நடந்தாலும் சரி, அது வாழ்க்கை முழுவதும் நடந்து கொண்டிருக்காது. இதுவும் கடந்து போகும். அது நல்லதாக இருந்தாலும் கடந்து போகும், கெட்டதாக இருந்தாலும் கடந்து போகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்கியதை தவறவிட்டதை நினைத்து தளராதீர்கள். பயத்தை கலைத்து நம்பிக்கையை தக்க வையுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள். நம்பிக்கையை சந்தேகிக்கார்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்கள் எண்ணில் கொள்ளுங்கள். கடவுள் நம்புங்கள். அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பதவி விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இடமாறுதல் மற்றும் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கண் வையுங்கள். போராட்டங்கள் வரக்கூடாது என்றால் நீங்கள் சாந்தமாகவும் புத்தி சாதுரியமாகவும் இன்றைய அளவிலே அரசாங்கத்திடமும் சரி, அரசு அதிகாரிகளிடமும் சரி, மூத்த அதிகாரிகளிடமும் மௌனமாக இருங்கள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேறு இறைவனின் கருணையால், மருத்துவத்தின் உதவியால் சாத்தியமாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறரிடம் இருந்து உதவி அல்லது பதவி கிடைத்து மன மகிழ்ச்சியை அடைவார். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை விஷயத்திலே, குல தெய்வ வழிபாடு விஷயத்திலே, கணவன் மனைவியினுடைய உறவு விஷயத்திலே மற்றும் சொத்து சேர்க்கின்ற விஷயத்திலே தேவையில்லாத செலவு மற்றும் வண்டிகளிலே செல்லும் பொழுது உஷாராக செல்லும். கூடுதலாக மதுரை மீனாட்சி அம்மனை வழங்க மனோதைரியம் பெருகும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயம் அல்லது வியாபாரம் இருந்தால் அதிலே அதிகபட்ச மகசூல் வாடிக்கையாளர் உருவாகி மன மகிழ்ச்சியை அடைவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் மூலம் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் உண்டாகி மன மகிழ்ச்சி அடைவார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலகி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மனதிலே தைரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளவும், ஆரோக்கியத்திலே ஒரு கண் வைக்கவும், பொருள்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு வராமல் இருக்க ஆரோக்கியத்தை திடப்படுத்தி கொள்ளவும் யோகா மற்றும் மெடிடேஷன் மற்றும் வாக்கிங் போன்ற எக்ஸசைஸ்
போன்ற உடற்பயிற்சிகளை செய்து மனத்தளர்ச்சி உண்டாகாத அளவிற்கு வைத்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கை கொடுத்து உதவி செய்யும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களுடைய வழிகாட்டுதல் கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்பு வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் ஓரங்கே வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவி ஒற்றுமையிலே கூடுதல் பலம் தேவை. தேவையில்லாத வாதம், தேவையில்லாத எரிச்சல் இவற்றை எல்லாம் சமாதான நிலைக்கு அழைத்து சென்று இன்று நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலே ஒரு கண் வைக்க வேண்டும். குடும்ப நிம்மதியை இழக்காது இருக்க அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாட வேண்டும். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பலமான பொருளாதாரம், வளமான வாழ்க்கையாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைத்து மன தைரியம் உண்டாகி இன்பத்தை பெறுவார்கள். ஆயிலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாதி, வழக்கு, ஆபத்து, விபத்து, கடன் நடவடிக்கை, சொத்து சேர்க்கை, ஆபரண சேர்க்கை மற்றும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, புதிய வீடு, புதிய வேலை, குடும்பத்திலே மகிழ்ச்சி, மனைவியோடு ஒற்றுமை, ஜாதி ஜனத்திலே மதிப்பு, செல்வாக்கு எல்லாம் இன்று அமைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கம் ஆதரவாக நிற்கும், மன மகிழ்ச்சியை கூட்டும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைத்து மன நிம்மதியை அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்குகள் ஏதாவது இருந்தால் சாதகமான போக்கை காண்பித்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கன்னியா ராசிக்காரர்கள் வணங்குகின்ற குல தெய்வ வழிபாடிலே, குழந்தைகள் விஷயத்திலே, காதல் விஷயத்திலே, ஆரோக்கிய விஷயத்திலே, கடன் வாங்கி அனுபவிக்கின்ற விஷயத்திலே இன்று அமைதியாகவும் புத்திசாலித்தனத்துடனும் நிதானத்துடன் நடந்து கொண்டு கூடுதலாக அலைமகள் என்று அழைக்கப்படுகின்ற லட்சுமி வழிபாடு நிலைப்பாடான மனதை கொண்டு வந்து சேர்க்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தை வகையாரா, பெரியப்பா, சித்தப்பா இவர்கள் மூலம் இன்பம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே விட்டு போன தொழில்கள் வந்து சேரும், பணமும் வந்து சேரும், மன மகிழ்ச்சியை கூட்டும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயம். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துலாம் ராசிக்காரர்கள் வீட்டு விஷயத்திலே, மின்சார உபகரணங்களை பயன்படுத்துகின்ற விஷயத்திலே, வாகனங்களை ஓட்டுகின்ற விஷயத்திலே, தாயாருடைய ஆரோக்கியத்திலே, தன்னுடைய ஆரோக்கியத்திலே, குலதெய்வ வழிபாடிலே ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது. நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி பந்தயம் போட்டி பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி வாகையை சூடுகின்ற வாய்ப்பும் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால், நண்பர்களால் பாராட்டப்பட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இன்பமான தித்திப்பான செய்தி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தைரியம் கூடும், சகோதர வகையில் ஆதாயம், சிறிய முயற்சி பெரிய லாபம், திருமண முயற்சி பலிதம், குழந்தை வேறு வெற்றி, வீடு வாகனங்கள் மனைகள் சொத்துக்கள் அடைதல், பொருளாதார பலப்படுதல், காது நோய் விடுதலை பெறுதல், புதிய வேலை முயற்சி பலிதமாதல், இளைய சகோதர உறவு நல்ல நிலையில் இருத்தல், போஜன சுகம், நித்திரை சுகம் மற்றும் ஸ்ரீ சுகம் அனைத்தும் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பலமான பொருளாதாரம் அமைந்து வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கம் இவர்கள் ஏற்கனவே போட்ட அந்த முயற்சிகள் பலிதமாகி வெற்றியை நோக்கி நகர்வார். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான கற்பனை வளம், அது இவர்களுக்கு வசதியை செய்து தரும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாண்டு பத்திரம், ஷூரிட்டி கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. பெரிய பயணங்கள், சிறிய பயணங்கள் தவிர்க்க வேண்டும், தள்ளி போட வேண்டும். ஸ்பெக்குலேஷன், கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. சைவ உணவை ஏற்க வேண்டும், அசைவ உணவை
தவிர்க்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும், இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ராம் ராம் என்ற மந்திரமும் ராமனுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தாக்குதலில் இருந்து குறைத்து. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உடம்பிலே இருக்கின்ற பித்தம், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆபத்து என்று இருப்பதால் இன்று பல முறை இவர்கள் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே இவர்கள் ஈடுபடக்கூடாது. சொத்து வகையில் நஷ்டங்கள் வராது இருக்க பலமாக சிந்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக திருப்பதி பெருமாளை வணங்கி இந்த நாளை தொடங்கும் பொழுது பலவிதமான இன்ப திருப்பங்கள் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கம், அரசியல்வாதிகள் உதவி செய்வார்கள், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை, பெரிய திரை மற்றும் வெள்ளித்திரையிலிருந்து வாய்ப்புகள் வந்து மன மகிழ்ச்சியை கூட்டும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட, பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே கவனித்து செயல்பட. கும்பராசிக்காரர்கள் இன்றைய பொது பலன்கள். விரயங்கள் வரக்கூடாது என்று நினைத்தால், செலவுகள் வரக்கூடாது என்று நினைத்தால், பயணங்கள் தேவையில்லாத தொடர்ந்தால், அனைத்து விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இவர்கள் செயல்பட வேண்டும். இந்த நாள் இவர்களுக்கு அதிக உழைப்பு இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் ஆரோக்கியத்தை அமைத்து கொண்டால் அற்புதமாக இந்த நாள் கழியும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேறு இறைவனின் கருணையால் மருத்துவத்தின் உதவியால் சாத்தியமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத பணம் வந்து சேர்ந்து அதிர்ஷ்டத்தை கூட்டும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மீன ராசிக்காரர்கள் அனைத்து விஷயத்திலும் லாபத்தை அடைவார்கள், மகிழ்ச்சியை அடைவார்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும், மங்களகரமான காரியங்கள் நடக்கும், பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்று போஜன சுகம், நித்திரை சுகம், ஸ்திரீ சுகம், அனைத்து வகையான சுகங்கள் கிடைத்து மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பார். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டாகி அது லாபத்தை கூட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் தன்னம்பிக்கை பெருகி வெற்றியை நோக்கி நகர்வார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய அன்னை மூலமாகவும் தந்தை மூலமாகவும் ஆதரவு ஏற்பட்டு மன மகிழ்ச்சி அடைவார். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை மற்றும் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற, வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசி, தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற முடியும். எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.